வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா STK4392 மட்டுமல்ல வேறு STK41414191 இந்த மாதிரி எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் நாம் வந்து ரெண்டுமே செப்பரேட்டாக தான் கிடைக்கும் ஒரு கட் போர்டில் பாருங்களா. இந்த போர்டில் இருக்குது வித்தவுட் ஐசியில் தான் இருக்கும். நாம் தான் ஐசியை சால்டர் பண்ணணும். கூடவே ஹீட்ஸிங் பிளேட் நாம் தான் பண்ணணும். ஹீட்ஸிங் பிளேட் வந்து 6 லீப்ஸ் 8 லீப்ஸ் 10 லீப்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா. லீப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா வந்து ஹீட் சிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி போர்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் வரும். நாம் தான் சால்டர் பண்ணணும் இல்லையா. அப்படி சால்டர் பண்ணணும் அல்லது ஒரு போர்டிலேருந்து ஒரு STKC எடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த டூல்ஸ் எல்லாம் தேவை. இது வந்து டியூசர். இந்த டூல்ஸில் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் இருக்குது, இதிலே பெண்ட் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. டீசால்டரிங் பம்ப் இருக்குது, மேனுவல் டீசால்டரிங் பம்ப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இந்த முடிஞ்ச அளவுக்கு சால்டரிங்கில் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த குயிக் பிக்ஸுங்கிற கம்பெனி இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அது வேண்டாம். ஓகேவா. யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே, கடையிலே அதான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் எதுவும் அது வேண்டாம், இது சம்வாட் பெட்டர். அப்புறம் லிக்விட் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த லிக்விட் பேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்டரிங் வைக்கிறதுக்கும் சரி, சால்டரிங் பற்ற வைக்கிறதுக்கும் சரி, டீசால்வ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். ஓகேவா. சரி, நம்ம எப்படி சால்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது டீசால்விங்க்கு உங்களுக்கு தெரியும். இதில் சால்டரிங் பண்ணும்போது டீசால்வ் பண்ணும்போது நான் டீசால்வ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போது நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ இது ஒரு போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சில்வர் கோட்டடாக இருக்கும். ஒருவேளை சில்வர் கோட்டட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ராப் பண்ணிக்கணும். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு சுரண்டிட்டு அந்த இடத்துல லிக்யூட் பேஸ்ட்டை லிட்டில் அப்ளை பண்ணிடணும். ஓகேவா. அப்ளை பண்ணிவிட்டு தென் ஐசியை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த ஐசியை ப்ராப்பராக ரிவர்ஸில் ஏதாவது சால்டர் பண்ண வேண்டாம், கரெக்டாக ப்ராப்பராக சால்டர் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா. சரி, சால்டரிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அயன் வேணும். ஸோ ஒரு அயன் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அயன் 5 பிட் அயன், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன். பொதுவாக இந்த மாதிரி சால்டரிங் டீசால்டரிங் பண்ணும்போது இந்த மாதிரி அயன் இருக்கிறது பெஸ்ட் வே. ஏதோ ஒரு சால்டரிங் அயன் இருந்தாலுமே போதும், சர்வீஸ் பண்ணலாம். பட் பெரும்பாலும் அந்த சால்டரிங் அயனில் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லாததுனால என்ன ஆகுனா ஒன்று ஓவர் வோல்டேஜ் இல்லை அண்டர் வோல்டேஜ், அல்லது காலையில் உங்களுக்கு வோல்டேஜ் சஃபிஷியண்டாக இருக்கும், ஈவினிங் வோல்டு கம்மியாக இருக்கும். அதனால் சால்டரிங் அயன் சரியாக ஹீட் ஆகாது. சிலதில் ஓவராக ஹீட் ஆகும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சால்டரிங் டிப்பு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சரியாக லெட்டு ஒட்டாது, சால்டரிங் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம சால்டர் பண்ணாலும் சரி, டீசால்டர் பண்ணாலும் சரி, அந்த காம்பனண்ட் ஐசியோ டிரான்சிஸ்டரோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ ஒரு லேட்டஸ்ட் போர்டாக இருந்துச்சுன்னா அந்த போர்ட்லாம் உங்களுக்கு ட்ராக் வந்து அப்படியே மேலே வந்துடும், செப்பரேட் ஆகி டிஸ்ஆசன் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. மறுபடியும் யாருமே சால்டர் பண்ண முடியாது, யாருமே டீசால்டர் பண்ண முடியாது, ப்ராப்பர் சால்டரிங் அயன் இல்லைன்னா. ஓகேங்களா. அதனால் ஒரு சால்டரிங் அயன் இது தேவைப்படுறோம் வாங்கிக்கலாம், எங்ககிட்டயே எல்லாமே இருக்கு. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ நான் எப்படி சால்டர் பண்ணேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போது லிக்விட் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஜான்சன் பேபி பட்ஸ் இது எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் பேஸ்ட்டில் நான் டிப் பண்ணிடுறேன். டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போது நான் ஒரு போர்டு எடுத்துக்கிறேன். இந்த போர்டில் பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக என்ன பண்ணுறேன், லைட்டாக அப்ளை பண்ணுறேன். லைட்டாக இது மட்டும் இருந்தாவே போதுமானது, சால்டரிங் வந்து நீட்டாக வரும். அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா. சரி, இந்த போர்டை எடுத்து வச்சிடலாம், இது வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இப்போது இந்த போர்டில் இந்த 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 கரெக்டாக கான்சைட் ஆகுதான்னு பார்க்கணும். சில நேரங்களில் அந்த அந்த பின் வந்து சரியாக கான்சைட் ஆகாது. அதனால் உங்களுக்கு அந்த போர்டுக்குள்ளே பிசிபிக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது உள்ளுக்குள்ளே. ஓகேவா. சரி, இப்போது ஓகே, இதில் இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துன்னா ஹெல்பிங் ஹேண்டுன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா. ஹெல்பிங் ஹேண்ட் ஸ்டாண்ட் 4-in-1 ஹெல்பிங் இருக்கும். லைக் திஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சால்டரிங் டீசால்டரிங் பண்ணுறதுக்கு இது ஒரு டூல்ஸ் இது வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 500 rupees வரும். இதில் சால்டரிங் அண்ட் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேவா. இந்த ஹோல்டர் இருக்கும் குரோட்டல் கிளிப்போட. இது எந்த ஆங்கிள் வேணாலும் மாற்றிக்கலாம், கொஞ்சம் அப் டவுன் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். கூடவே இதில் ஒரு
லென்ஸ் வித் லைட் இருக்கும். உங்களுக்கு வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது கரெக்டாக அந்த லீட்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சா, ஐசியோட லீட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக பார்த்துங்க. ஐசியை ஏதாவது ரிவர்ஸில் மாற்றி வச்சிட வேண்டாம். என்ன சொல்லியிருக்கேன், நான் லிக்விட் பேஸ்ட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் சால்ட்ரிங் நீட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயனாக இருந்ததுன்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸில் எல்லாரும் நாலேஜை கேதர் பண்ணணும், எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ ஒரு பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், ஒரு எஸ்டிகேஐசி எப்படி ப்ராப்பராக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆன்லைனில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் கொடுக்குறேன். ஆன்லைனில் படிக்கிறதுனால இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜை கேதர் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுங்கிற நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்லைன் ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறலாம். ஓகேங்களா? இந்த ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1 ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், எல்இடி டிவி ட்ரைனிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இதை பற்றி கிளாஸஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நிறைய ஒர்க் ஷாப் டூல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் என்ன லெட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேஜ் வந்து 22 கேஜ் மார்க்கெட்டில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. 22 கேஜ் இல்லாட்டி எது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இந்த அதாவது 4-in-1 ஹெல்பிங் ஹேண்ட் இருந்தால் நம்ம நகராது, ஷேக் ஆகாது, பிக்சடாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அயன் கொண்டு அந்த பின்னில் வைக்கிறேன், லெட்டு கொண்டு போகிறேன். இப்போது ஒரு பின் சால்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? 15th பின்னை சால்டர் பண்ணிட்டேன். தென் பாருங்கள், இந்த பின்னில் அயன் கொண்டு வந்து வைக்கிறேன், தென் சால்டர் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாமா? இப்போது ஃபஸ்ட்டு லீடும் கடைசி பின் ரெண்டையுமே நான் சால்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஷேக் ஆகாது அதுக்காக. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கரஸ்பாண்டிங் பின்னில் இந்த அயனை வைக்கிறேன். இப்போ லெட்டுக்கு கொடுக்குறேன். இப்போது பின்னு வைக்கிறேன், இது சால்டர் பண்ணுறேன். அப்போது ஒவ்வொரு பின்னும் அப்படியே முத்து மாதிரி சால்டர் வரும். அப்படியே ஒர்க் ஷாப்பில் பண்ணுறோம் இல்லையா, கம்பெனியில் வாங்குறீங்களா, போர்டு வாங்குறீங்களா, அந்த மாதிரி வரும் சால்டரிங். அந்த மாதிரி வரணும். லெட்டு அதிகமாக போயிடக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணேன், அந்த சால்டரிங்கான அந்த டிப்பில் இருக்கும். சால்டரிங்கான டிப்பில் வச்சோன்னா அந்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது நான் லெட்டை கொண்டுட்டு போகிறேன். இந்த லெட்டு உருகி அந்த இடத்துல ஒட்டுது. ஸோ அதனால் என்ன ஆகும், அதிகமாக லெட்டு போகாமல் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இடத்துலேருந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி சால்டரிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு இதே மாதிரி ஹூக்கப் ஒயர் வச்சு எப்படி சால்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக சால்டரிங் வந்து கண்டிப்பாக ப்ராப்பர். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எல்லா பின்னுமே சால்டர் பண்ணிட்டேன். கரெக்டாக லெட்டு ஈவனாக கொடுத்துருக்கேன். கம்பெனி சால்டர் மாதிரி நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்களும் சால்டர் பண்ணுங்கள், ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வாங்க. ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டிகேசி எந்த ஐசியாக இருந்தாலும் நீட்டாக சால்டர் பண்ண தெரியணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ லிமிட்டோ அவ்வளோ லிமிட். ஒரு வேளை ஏதாவது ஒரு பின்னில் லெட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு இந்த இடத்துல கொண்டு வச்சிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் ஆகிக்கும், ஒட்டிக்கும். ஓகேவா? சரி, இப்படி தான் சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ ரெடியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன்னா அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டை மானோவாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஆக்சுவலாக இந்த போர்டே பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு அதுதான். உங்களுக்கு இது ஒரு மானோ போர்டு. உங்களுக்கு அந்த கிளாஸ் நடத்துறதுக்காக வேண்டி நான் இப்போ சால்டர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வித் ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.